இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து இதில் குட்டி குட்டியாக உருட்டி இதில் சேர்த்துக்கலாம். எதுக்காக மாவு போட்டு வைக்கிறோன்னா அப்போ தான் உருண்டைங்கள்லாம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாகு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போட இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கட்டி ஆகிடும். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த தேங்காய், நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து இறக்கினீங்கன்னா ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.